ஹாப்பி நியூ இயர். இளமை இதோ இதோ. கண்டிப்பாக இந்த பாட்டை நாளைக்கு எல்லா சேனல்ஸ்லையும் அண்ட் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் வந்து எதிர்பார்க்கலாம் நம்புகிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா? டிசம்பர் 31 ஈவினிங் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் புத்தாண்டு தொடங்கி விட்டதுன்னு சொல்லி முன்கூட்டியே வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸில் போட்டுருவாங்க. இது ஒரு சைடில் இருந்தாலுமே நம்மளோட இந்தியாவில் நம்ம ஹாப்பி நியூ இயர் கொண்டாடினதுக்கு அப்புறம் தான் வந்து அமெரிக்காக்காரனே வந்து ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவான். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான். என்னதான் இந்த டைம் ஜோன்ற ஃபேக்டர் வந்து அமெரிக்காக்காரன் நியூ இயர் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தாலும் கூட அதே டைம் ஜோன்ற ஒரு ஃபேக்டர் தான் வந்து இந்தியாவோட உற்பத்தி திறனான ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டைம் ஜோன்னா என்ன, இந்த டைம் ஜோன் எப்படி இந்தியாவோட ஜிடிபியை பாதிக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெளிநாட்டில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்ககிட்ட மணிக்கணக்காக பேசிட்டு கடைசியில் இப்போ ஊரில் மணி என்ன அப்படின்னு கேட்போம். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு டைமை ஃபாலோ பண்ணுவோம், அவங்க ஊரில் இன்னொரு டைம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி நம்ம உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைமை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் டைம் ஜோன். இப்படிப்பட்ட இந்த டைம் ஜோன் உருவாகிறதுக்கே வந்து ஒருத்தரோட மன உளைச்சல் தான் காரணம். அது என்ன கதைன்னா, சான்ஃபோர்ட் ஃப்ளெமிங்ன்ற ஒரு ஸ்காட்லாண்ட்காரர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அயர்லாண்டில் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறாரு. அப்படி புக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டிக்கெட் பிரிண்ட் பண்ணும்போது ஏமுக்கு பதில் மாற்றி பிஎன்னு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க, அவர் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ண காண்டில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஏஎம் பிஎம்னால தான் பிரச்சனை, ரெண்டுமே வேணான்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் தூக்கி 24 hours கிளாக் டைமிங்னு சொல்லி ஒரு டைமிங் அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் அதோட நிப்பாட்டிக்கல. என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபாரின் விட்டு ஃபாரின் போகிற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம்னால கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லோக்கல் டைமை ரெஃபரன்ஸாக வச்சு உலகம் ஃபுல்லாக ஒரே டைமை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி யூடிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. அதுக்கு பேர் தான் வந்து கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம். இந்த யூடிசி டைம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உலகம் உருண்டையாக ஒரு தர்பூசணி பழம் மாதிரி 360 டிகிரிஸில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது இந்த உலகத்தை 15 டிகிரிஸாக கோடு போட்டு பிரித்தா 24 பார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒரு கோட்டையும் ஒரு ஹார்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த 24 பார்ட்ஸுக்கு சென்டராக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூகேல இருக்கிற கிரீன்விச் அப்படின்ற ஒரு ஊர். இந்த ஊரோட டைமை கிரீன்விச் மீன் டைம், அதாவது ஜிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊரில் இருந்து ரைட் சைடில் போகிற கண்ட்ரிஸ்லாம் யூடிசி டைமை விட அதிகமாகவும், அதாவது யூடிசி ப்ளஸ் அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் யூடிசியை விட கம்மியாக இருக்கிறதுனால யூடிசி மைனஸ்ன்னு போடுவாங்க. இப்போது இந்தியாவை பார்த்தீங்கன்னா 5th and 6th லைனுக்கு நடுவில் இருக்கிற இங்கே உத்தரப்பிரதேசில் இருக்கிற மிர்சாப்பூர் அப்படின்ற பகுதியை ரெஃபரன்ஸாக வச்சு யூடிசி ப்ளஸ் 5.5 hours இந்தியா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். இதை ஐஎஸ்டி, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்கிறோம். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக ஒரே டைம் ஜோன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்ட்ரிக்குள்ளே வேறு இடங்களில் வேறு டைமை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா எடுத்துப்போம். ஆஸ்திரேலியா தான் வந்து வேர்ல்டுலே 6th largest கண்ட்ரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான டைம் ஜோன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் கண்ட்ரியான ரஷ்யாவில் எடுத்துக்கோங்களேன், ரஷ்யாவில் 11 டைம் ஜோன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இந்தியாவை விட பரப்பளவு கம்மியாக இருக்கிற ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறதுலே அதிகமான டைம் ஜோன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது 12 டைம் ஜோன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, ஏன் ஒரு கண்ட்ரியில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு டைம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கண்ட்ரியோட ஈஸ்ட் வெஸ்ட் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது தான். அதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏன்னா எர்த்து வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றுது. இப்படி சுற்றுறப்போ ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் சூரியன் ஃபஸ்ட்டு உதிச்சு ஃபஸ்ட்டு மறைஞ்சிரும். அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் சூரியன் லேட்டாக உதிச்சு லேட்டாக மறைஞ்சிரும். இப்போது இந்தியாலேயும் இதே சினாரியோ தான். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2993 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான அருணாச்சல் பிரதேஷும் வெஸ்டர்ன் ஸ்டேட்டான குஜராத்தும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அருணாச்சல் பிரதேஷில் சூரியன் வந்து காலையில் 4லேருந்து 5 மணிக்குள்ளேயே உதிச்சிரும். அண்ட் ஈவினிங் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும். ஆனால் அதுவே குஜராத்தில் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 8க்குள்ளே தான் வந்து சூரியன் உதிச்சு ஈவினிங் 7லேருந்து 8க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சிரும். ஆனால் 2 ஸ்டேட்லேயும் ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸோட டைமிங்கு மேக்ஸிமம் 9 to 5 தான் இருக்கும். ஸோ அருணாச்சல் பிரதேஷில் காலையில் 2லேருந்து 3 மணி நேரம் பகல் நேர வெளிச்சம்ன்றது வீணாகுது, அதாவது சூரிய ஒளி வந்து வேஸ்ட் ஆகுது.
இதனால் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ஈவினிங் சீக்கிரமாகவே எல்லாரும் லைட்டை ஆன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. இதனால் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் கொஞ்சம் அதிகமாகவே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸில் அவங்க கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற நிறைய பகுதிகளில் வெவ்வேறு டைம் ஜோன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இதே மாதிரி தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை மெயின்டைன் பண்ணுற ஆர்கனைசேஷனான CSIR நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டைம் ஜோனுக்கு பதில் நம்ம 2 டைம் ஜோன் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட மொத்த பாப்புலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4.5 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே 365 நாளைக்கு தொடர்ந்து 3 மணி நேரம் கரண்ட் யூஸ் பண்ணுறதுனால 2 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கெலாம் UTC + 6.5 ஹவர்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாலாம் நார்மலாக இருக்கிற UTC + 5.5 ஹவர்ஸை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, NIASன்னு சொல்லப்படுற நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பெங்களூர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா UTC + 5.5 ஹவர்ஸ்னு இருக்கிறத UTC + 6 ஹவர்ஸ்னு மாற்றினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து பகல் வெளிச்சத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த 2 சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து நார்த் ஈஸ்டர்ன் மக்கள் வந்து கரண்ட்டை கம்மியாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே சமயத்தில் இந்தியாவோட GDP வந்து லாஸ் ஆகாமல் கம்மி பண்ணிக்கலாம். நன்றி அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹலோ பேரண்ட்ஸ், கடந்த 5 வருஷமாக நாங்கள் சிட்டி அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் கான்செப்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் ப்ராக்டிகலாகவும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் நெக்ஸ்ட் வீக் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக நடக்க போகிற இந்த ஒர்க் ஷாப்பில் உங்களோட பசங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ், ப்ரோக்ராமிங் அண்ட் DIY சயின்ஸ்னு இப்படி பல கோர்சஸை நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா எங்கள் எக்ஸ்போர்ட்ஸோட கைடன்ஸில் உங்கள் பசங்க ரொம்ப ஈஸியாகவே கற்றுப்பாங்க. அண்ட் இந்த சாட்டர்டேயோட இந்த ஒர்க் ஷாப்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.